ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பீட்சா வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சுகரு ஈஸ்ட்டு போட்டு மைதா மாவில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் மாவை எடுத்து நம்ம எந்த பிளேட்டில் செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் டூத் பிக்கு இல்லை ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா அதில் ஹோல்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ரெடி பண்ண பீட்சா சாஸ், அதுவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணா லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதையும் நல்லா தடவிட்டு உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் குடமிளகா, வெங்காயம், தக்காளி, சிக்கன் வைக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வைங்க. நல்லா எல்லா காய்கறியும் அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் போயிட்டு நம்ம 300-400 கொடுத்து வாங்குறதோட வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். லைட்டாக காஞ்ச மிளகாத்தூள், உப்பு, பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் அதில் சின்ன சின்ன பீஸாக வச்சு நம்ம அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மேலே வீட்டில் ரெடி பண்ண மொசரல்லா சீஸ், அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதையும் நம்ம நிறைய போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்றைக்கி நம்ம அடுப்பில் மண் அடியில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பீட்சா உள்ளே வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் கழித்து பார்த்தாக்கா நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நமக்கு வீட்டில் ஈஸியான சிக்கன் பீட்சா ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.